எங்களோட ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் நாங்கள் முடிச்சாச்சு. இப்போ சாப்பிடலாம். பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக நீங்கள் சவுக்குமா சவுக்காதான் தெரியாது. ஆனால் நேற்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா இளநி வாங்கிட்டு வந்து நானும் குடிச்சிட்டு ரேஷ்மாவுக்கு வந்து இளநி தான் கொடுத்துட்ருக்கேன். அவளுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக ஆகுதுங்க, அதனால் நான் இளநி கொடுக்குறேன். நீங்களும் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் இளநி எடுத்துக்கும் போதே உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக கம்மியாகிடும். அப்படி தான் ரேஷ்மாவுக்கு வந்து இளநி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அதனால் இளநி காலையில் வெறும் வயிற்றில் இளநி குடிங்க. எப்போயுமே இளநி குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா எஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன்னா வெண்டைக்காய் புளி குழம்பும் முட்டைகோஸ் பொரியல் தாங்க, அப்பளம். அதனால் அதுதான் செஞ்சுருக்கேன் நான். ரேஷ்மாவுக்கும் டேரனுக்கும் வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து வெண்டைக்காய் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டேன். காலையிலேயே சமைச்சு முடிச்சிட்டேன். கோஸ் பொரியல் மட்டும் நான் செய்யாமல் இருந்தேன். எங்கள் பாபாவுக்கு வந்து இந்த கோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. ஏற்கனவே இந்த கோஸ் வச்சு தான் ரேஷ்மா வந்து பீஸா செஞ்சா. நான் வந்து ஒரு முழு கோஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன் கொடைக்கானல்லேருந்து. அதனால் சரி அதில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து முட்டை கோஸ் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. எப்போயும் நம்ம யூஸ்வலாக எப்படி செய்வோமோ அதே தாங்க. கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த கோஸை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம நார்மல் நம்ம எப்பயும் சமைக்கிற கோஸை விட ரொம்ப வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, டக்குன்னு குக் ஆகிடுது. இப்போ போடும்போது ஒரு கலராக இருக்குது, வெந்த பிறகு கொஞ்சம் ரொம்ப டார்க் ஆகிடுங்க. இப்படி தான் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்தடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த பின் கதவை திறக்கவே முடியலைங்க. இப்போலாம் திறந்து வச்சுன்னா ஃபுல் காற்றடிக்கிறனால கேஸே வந்து உங்களுக்கு எரியாமல் போயிடுது. திறந்து வச்சுருந்தாலும் கஷ்டமாக இருக்குது வெயில் காலத்துலேயும். இப்படியும் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. நம்ம பியூரிஃபையை வந்து ரிப்பேர் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து ஒழுவே இல்லை. உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி ஒன்று போயிடுச்சு. அது ஒன்று தானே தவிர மற்றபடி ப்ராப்ளமே இல்லை. அதை போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு. உடனே வந்து நான் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து போய் ப்ரேயர் பண்ண போகிறோங்க. எப்பவுமே ஃப்ரைடே ப்ரேயர் பண்ணுவோம். ரேஷ்மாவும் நானும் வந்து ஃப்ரைடே வந்து காலைல வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம். அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து டீ குடித்தோம். அவளும் நானும் இளநி குடித்தோம். அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்துக்கல, காஃபியும் எடுத்துக்கல. அதனால் நாங்கள் ஒரு 11 மணி போல் டீ போட்டு குடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ரேஷ்மா அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கா அவங்கக்கிட்ட. இங்கே இருந்த ஓடிஜியை கொண்டு போய் உள்ளே தான் வச்சுட்டா. ரேஷ்மா தான் இந்த ஐடியா கொடுத்ததாம்மா, இது இங்கே கொண்டு போய் அடிக்கடி யூஸ் பண்ணுறதை மட்டும் இங்கே வச்சுக்கலாமா, ஈஸியாக எடுக்கிறதுக்கு எனக்கு சௌரியமாக எப்படி இருக்குமோ அப்படி வந்து ரெடி பண்ணி கொடுத்தா ரேஷ்மா தான். ரேஷ்மா காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு எல்லா ஹெல்ப் பண்ணித்தரேன்னு சொல்லி அப்படி இப்படி போர் அடிக்குதுன்னு அவளும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கா. நானும் அவளும் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நான் அப்பளம் வறுத்துட்ருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட புளிக்குழம்புக்கு அப்பளம் ரொம்பவே முக்கியம். அப்படி இல்லை, நம்ம புளிக்குழம்புக்கு ரேஷ்மாக்கு அப்பளம் ரொம்ப முக்கியம். அதனால அப்பளம் பொரிச்சுக்கலாம் நம்ம. ஆமாம், நேற்று வெண்டைக்காய் வறுத்த எண்ணெய் தாங்க, அதுலேயே வறுத்துடுறேன். ஆமாம், வெண்டைக்காய் வறுத்தோம்ல அதுலேயே வறுத்துடுறேன். அது மாதிரி ஃப்ளேவர் இருக்கும், வெண்டைக்காய் ஃப்ளேவர் இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க அப்பளம். சரி, அதெல்லாம் பொரிச்சிருக்கலாம். அப்புறமேட்டு கூட நம்ம மீதி நல்லா இருக்கிற அப்பளம்லாம் அப்புறமா முதல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்பளம். உளுந்தப்பளம்னாலே நல்லாயிருக்கும் எப்பவுமே. அதனால அப்பளம் பாருங்கள் நிறையா பொரிக்கிறேன் பாருங்கள். ஆமாம், இந்த அப்பளம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நாங்கள் நைட்டு வச்சு சாப்பிடுவோம். புளிக்குழம்புனா நைட்டும் ஓடிடும் கண்டிப்பாக எப்பயுமே. இப்போ நைட்டுக்கு சாதம் வைக்கல, நான் வச்சேன்னா சாப்பிட்ருவாங்க. ஆமாம், வச்சா இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டையை இந்த கடாயில் போட்டு நம்ம கரண்டி ஆம்லேட் போட போகிறோம். அதனால் இது பார்த்தீங்கன்னா நேற்று நான் பீஸா செஞ்சேன்ல, அதுக்கு வந்து பேலன்ஸாக இருந்த காய்கறிகள் எடுத்து வச்சுருந்தேன். சரி நம்ம வேறு எது காய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த முட்டையோடு அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா இருக்கும்ல? போதும் அப்பளம். ஓகே, நான் மூணு அப்பளம் சாப்பிடுவேன். எங்கள் டேரனுக்கு சும்மா கொடுத்தாலே சாப்பிடுவோம். டைமே இல்லைங்க இப்போ டேரன். ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். ஒரு 1 ஹவர் தான் உட்காந்துருப்பான். அதுக்கே ஓடி போயிடும். அவன் முகம் கட்டிட்டு வருவான், பால் குடிப்பான், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான், அவ்வளோதான். டியூஷன் போனானா அதோட 8:30 மணிக்கு 8:15 வருவான். வந்தானா சாப்பிட்டோன்னே திருப்பி படிச்சுட்டு தூங்கிடுவான். அவ்வளோதான்.
இன்னைக்கு வந்து நம்ம கரண்டி ஆம்லெட் தான் பார்ப்போம். ரொம்ப ஈஸியானது, ஏன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரேஷ்மா தான் அந்த கரண்டி ஆம்லெட்டை வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு எப்படி போட்டாலும் ஆம்லெட் தான் சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு தடவை கரண்டி ஆம்லெட் போட்டாங்க, அப்போ ஷேர் பண்ணி போட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்லை. நல்லா கரண்டி ஆம்லெட் தான். ரேஷ்மா தான் பிடிச்சிக்கிறியா கொஞ்சம் ஒரு கையில்? சரி பிடிச்சிக்கிறேன். அதனால கரண்டி ஆம்லெட் போடுவாங்க. என் கையில் தெரிக்காம இருந்தால் சரி. இப்போ நம்ம எக்கை வந்து பிரேக் பண்ணி சேர்த்துக்கணும். பார்த்தீங்களா பட்டுச்சா? நானா பாருங்க தைரியமாக பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா ஜம்ப் ஆகுதுங்க, ஆம்லேட்டு ஜம்ப் ஆகுது. கரண்டி ஆம்லேட்டில் வந்து குடமிளகா, தக்காளி இதெல்லாமே நேற்று நாங்கள் வந்து சாப் பண்ண பேலன்ஸ் இருந்துச்சு. ஆமாம் பார்த்தீங்களா கலர்ஃபுல் ஆயிடுச்சு. ரேஷ்மாக்கு வந்து கொஞ்சம் கோஸ் வேணுமா? கோஸ் வந்து பச்சையாக கட் பண்ணுறேன்னா நான் சொன்ன வதங்கினதை சேர்த்து கொண்டி அப்படின்னு. அதனால் வதங்கின கோஸு தான் சேர்க்க போகிறேன். இப்படி கோஸை காணும் நம்ம மேலே சேர்த்துருவோம். வதங்கின கோஸ் இது. கோஸ் பொரியல் செஞ்சது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா? ஆனியன் போடல, ஆனியன் வேணும் எப்பயுமே. ஆனியன் போடும்போது ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். உப்பு போட்டு கொஞ்சம் போல உப்பு. கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ கரண்டி ஆம்லேட் நம்ம திருப்புவோமா? திருப்ப வருமா எனக்கு தெரியல. வருது. திருப்பலாம் முடியும். திருப்ப முடியலையே. கரண்டி ஆம்லேட் கரண்டி பொடி மாசா போச்சே. சரி கரண்டியில பொடி மாஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஏமா வரல? நான்ஸ்டிக்ல வருமோ? நான்ஸ்டிக்ல வரலாம், இதுல வரல. ஏன்னா ஆமா நான்ஸ்டிக்ல வரும். ஏன்னா ஒட்டாதுல. அது ஒட்டாது. இது வந்து ஒட்டும். இதுதான் உண்மை. பாத்தீங்களா நம்ம ஆம்லேட் சொதப்பிச்சு. ரேஷ்மா ஆசைப்பட்டதெல்லாம் எப்ப பார்த்தாலும். சரிம்மா பரவாயில்ல, ஆனா அழகா தானே. ஆனா ரேஷ்மாக்கு நான் கண்டிப்பா ஒரு கரண்டி ஆம்லேட் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுப்பேன். ஏன்னா இப்பதான் ஃபாஸ்டிங் நாங்க முடிச்சோம். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆமா, ஆம்லேட் கலர் வேற மாதிரி இருக்கும்ல. எனக்கு இது பிடிச்சிருக்குமா? வாசனை சூப்பரா இருக்கு பாருங்க. குடமிளகா அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட் கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கும். என்னமோ மயிலக்கா கத்துறாங்க. மயிலக்கா இது வந்து கரண்டி பொடி மாஸ். எப்படி கரண்டி பொடி மாஸ் சூப்பர். இது வந்து கரண்டி ஆம்லேட் இல்லைங்க, எங்களோட புது ரெசிபி கரண்டி பொடி மாஸ். விளாண்டுட்டு இருக்கோம். என்ன சமையல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்கள் அம்மா எல்லா ரெசிபியும் நல்லா செய்வாங்க. அவங்க புது ரெசிபி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா ரெசிபியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கும் பாதி தெரியாத பார்த்தா செய்வேன். எல்லாருமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது இல்லைங்க. ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க கற்றுக்கிறது தான். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எங்களோட எவ்வளோ பெரிய ஷெஃப்லாம் இருக்காங்க. ஆமாம், என்ன சமைக்க சொன்னா நான் ஃபஸ்ட்டு சமைச்சேன். என்ன சமைச்சேன்? குருமா வச்சு மீன் குழம்பு வச்சேன். குருமா வச்சு மீன் குழம்பு வச்சேன்னா பார்த்துங்க, குருமா வச்சு அதில் மீன் போட்டு குழம்பு வச்சவன் நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லை அப்போ என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா பத்திரிக்கை வைக்க போயிருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து எனக்கு மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மீனை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணேன்னா, அதோட காதில் அந்த செதில் இது இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சிகப்பு கடலில் இருக்கும் பாருங்கள், அதோட செதில், அதை செவில்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. மீனோட காதுன்னு நினைக்கிறேன். காதுக்குள்ள ஒரு ரெட் கலர்ல இருக்கும். நல்ல மீனா கெட்ட மீனா பார்ப்பாங்க, அந்த செதில் எடுத்து பார்ப்பாங்க. அதை நான் எடுத்தே போடலை. அப்படியே நான் என்ன செஞ்சுட்டேன்னா, குருமா எப்படி வைக்கணும் அந்த மாதிரி குருமா மாதிரி வச்சுட்டு அந்த மீனை வந்து நான் குருமாவில் போட்டு அதுதான் மீன் குழம்புன்னு வச்சேன். எங்கள் அண்ணன் சாப்பிட்டு சூப்பர் அப்படின்னாங்க. எங்கள் பெரிய அண்ணன் தான் அதை சாப்பிட்டு பரவாயில்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு சுமிதா அப்படின்னாங்க. ஆனால் மீன் சாப்பிடும்போது கசக்குது நாங்கள் பார்த்தா நான் அந்த செதிலையே எடுக்கலை. அப்படி சமைக்க தெரியாத சுமிதா தான் நான். கரண்டி ஆம்லேட் இப்போ கரண்டி பொடி மாஸ் ஆயிடுச்சு. ஓகே, கரண்டி ஆம்லேட் வந்து நம்ம இது நான்ஸ்டிக்ல போட்டு தான் கரெக்டாக வரும். ஆமாம், நான்ஸ்டிக்கில் தான் வரும். நம்ம திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே பாருங்கள். எனக்கு சமைக்க தெரியாத ஃபஸ்ட்டு குழம்பு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது குழம்பு இல்லை, குருமாவில் மீன் குழம்பு வச்சோம். நான் ஒரு போய் நம்ம வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் போயிட்டோம். சரி ஓகேங்க, இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். கரண்டி பொடி மசாலா கரண்டி ஆம்லேட்டுங்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இங்கே கோஸ் பொரியல். கோஸ் பொரியல் எப்பயும் செய்கிற கோஸ் பொரியல் தான், கலர் மட்டும் வேற மாதிரி இருக்காது. அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது மருதாணி வந்து எப்போயோ பிச்சுட்டு வந்தது. ஆனால் நாங்கள் நேற்று அரைச்சோம், ஒன்றும் போடலை. புளி வச்சு தான் அரைச்சிருக்கேங்க. இது புது மருதாணி. பார்த்தீங்கன்னா மருதாணி சவக்குமா சவக்காதான் தெரியாது, ஆனால் நேற்று சவந்துச்சு. புது மருதாணி இது. ஆமாம், நேற்று சவந்துச்சு. அம்மா அரைச்சி இப்படி வலிச்சோன்னே சவந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எடுத்து வெளியே வச்சிருக்கேன். ஓகேங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் நாங்கள் முடிச்சாச்சு. இப்போ சாப்பிடுறோம். ஏதோ சொல்ல போயிட்டேன். நீங்கள் எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்கனால யாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சு யாரும் கிடையாது. எல்லாருமே கற்றுட்டு உடச்சு என்னோட பேசன். இது ஒரு புது பேசன். இதுல வந்து காமிச்சோம். இப்ப பாத்திரம்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? நானே சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஏரியால வந்து இந்த மாதிரி பேசன் விக்குது. நான் ஒரு பெரிய பிளாக் கலர்ல ஒரு பேசன் வாங்கியிருக்கேன். 100 ரூபாய் தான். இதுவும் 100 ரூபாய் தான். எனக்கு வந்து பாத்திரம் நிறைய சேர்ந்துச்சுன்னா இதுல தேய்ச்சி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இதை நான் அடுக்க மாட்டேன். எத்தனை பேர் இருப்பீங்க? நான் அப்படிதாங்க, உண்மையதான் சொல்றேன். அடுக்க அதே யூஸ் பண்ணிடுவாங்க. இதுலயே பிளேட் எடுத்து சாப்பிடுவேன். சாப்பிட்டு கழுவுனா கழுவிட்டு அங்க கவுத்து வச்சிருவோம். இங்க கவுத்து வைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்பாங்க, வெள்ளை வெள்ளையா ஆகும். இப்ப எவ்வளவு கிளீனா நீட்டா இருக்கு. ஏன்னா இதுல நம்ம கவுத்து வைக்கிறனாலதான் இதுல இப்படி ஆகும், வெள்ளை வெள்ளையா. இப்படி ஆகாம பண்றது இல்ல. அந்த மாதிரி வேலையை நாங்க பண்றது கிடையாது. வேலையை நான் செய்யறது இல்ல. இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து அப்படியே ஷேர் பண்றேன். 100 ரூபாய்க்கு நான் வாங்க. ஆனா நாங்க எப்பயுமே நல்லா தான் வச்சிருப்போம். இந்த வீட்டுக்கு வந்து ஓவரா கடை பிடிக்கிறோம். ஏன்னா வெள்ளையா ஆயிடக்கூடாது. ஏன்னா கிச்சன்ல வந்து கவுண்டர் டாப் முக்கியமானது. நான் ஒரு ரெசிபி செய்யணும்னா அந்த கவுண்டர் டாப்ல தான் செய்யணும். அது வந்து வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு, நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் என்ன செஞ்சேன்னா இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். எங்க பாபா எதுக்கு இதான் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு இது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனா இது ரொம்ப நீட்டா இருக்கு. பாத்தீங்க, ரொம்ப சௌரியமா இருக்கு. இங்க பாருங்க, தாராளமா வந்து பாத்திரம் வந்து வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா, இப்ப பாத்திரம் தேய்ச்சா கொஞ்சம் பாத்திரமா அதுல தேய்ச்சிட்டு இந்த நைட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த நைட்டியை கீழே விரிச்சிட்டு அதுல தூக்கி அதை வச்சிடுறது. அப்ப நமக்கு வந்து கவுண்டர் டாப்ல வந்து தண்ணி நிக்காது. அதனால 2 மாத்தி வச்சுக்கலாம். ஈஸியா இருக்குங்க. இதுல பாத்திரம் தேய்ச்சி இதுல வச்சுட்டேன்னா இந்த பாத்திரத்தை டக்குன்னு அடிக்கிடுவேன். ஒண்ணு காலியா இருக்கும். டக்குன்னு திருப்பி பாத்திரம் தேய்க்கணும்னா நம்ம இதை அடுக்கி வச்சுட்டு தான் பாத்திரம் தேய்க்கணும். ஓரளவுக்கு நாங்களும் கிச்சனை நல்லா செட் பண்ணிட்டோம். சின்ன கவுண்டர் டாப்ல நான் என்னால முடிஞ்சதை நான் செட் இதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணியாச்சு. என்னால எப்படி வச்சுக்க முடியுமோ அப்படி நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். கபோர்டு நீட்டா இருக்கு. நாங்க அடுக்கனதே நீட்டா தான் இருக்கு. நம்ம நிறைய பாத்திரத்தை வந்து எடுத்துக்கல. இதான் பாத்திரம், இப்ப இருக்கிறது தான் பாத்திரம். அவ்வளோ பாத்திரம்லாம் உள்ள வந்து வச்சுக்கல. எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். சரிங்க, இப்ப நம்ம சாப்பாடு போட்டுருவோம். ஒன்னே முக்காலிடுச்சு. ஆமா, ரேஷ்மா பசியில இருக்கோம். நம்ம காலையில வேறு வயிற்றுல இளநீ குடிச்சோம். அதுக்கப்புறமா நான் டீ குடிச்சேன். ரேஷ்மாவும் டீ குடிச்சேன். அவ்வளோதான். இளநீ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு, ரொம்பவே கூலிங்ல அது. ஆனா இந்த தடவை இளநீ நல்லா இனிப்பா இருந்துச்சு. ஒரு இளநீ தானம்மா அது? ஒரு இளநீல தான் நிறைய தண்ணி இருந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது உனக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு. வெண்டைக்காய் வைங்க. எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். நிறைய வெண்டைக்காய் போடணுமா? அதனால நிறைய வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் புளி குழம்போட வெண்டைக்காய் பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அதோட ஃப்ளேவரே அப்படி இருக்கும். அது எங்கள் அம்மா வீட்டு. எனக்கு நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு அந்த வெண்டைக்காய் ரொம்ப ரோஸ்டாக இருந்தால் தான் பிடிக்குங்க. அந்த வலுவலுன்னு இருக்கிறது வந்து அதில் இருக்காது. அப்படி இருக்கும் போதே நம்ம வெண்டைக்காய் நல்லா சாப்பிடலாம். அதான் சொன்னேன், இன்னைக்கு என்ன புளிக்குழம்பு வைக்கலாம், முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாமா அப்படின்னு. முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாமான்னு கேட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வேணும் டேரக்ட் சொல்லிட்டாங்க. வெண்டைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சமாக கோஸ் வைங்க. அங்கதான் இருக்கு. அது கோச பாத்திரத்தை வந்ததுல இருந்து தேடிட்டே தான் இருக்கு. ஆமாண்டி, நான் இந்த பாத்திரம் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் எடுத்துர்க்கேனா. போதும். நம்ம எப்பயும் சாப்பிடுற கோஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஒயிட் அதே தான் போட்டு தாளிச்சிருக்காங்க. கலர் மட்டும் வேறையா இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் இன்னைக்கு தான். வெண்டைக்காய் புளி குழம்பு, கோஸ் பொரியல் அண்ட் கரண்டி பொடிமாஸ், அப்பளம். எனக்கு 3 அப்பளம். அந்த புளிக்குழம்போட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால வைக்கும் போதே அப்பளம் நிறைய வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய லஞ்ச். ஓகே, இதோட இந்த vlog முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அப்பளத்தை வச்சுக்கிட்டே நிக்கலாம்.